ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 1ஓட ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா ரவுண்டு 2க்கும் ரவுண்டு 3க்கும் நன்மையே நடக்கும். அதாவது ரொம்ப ஹாப்பியான நியூஸோடு தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷன் பண்ண சொன்னாங்க, டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன். அதாவது கன்ஃபார்ம் பண்ணலைன்னா அடுத்த ரவுண்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க, இல்லைனா பார்ட்டிசிபேட் பண்ணாமல் போயிடும். ஐ மீன் பிடிக்காமல் கூட போயிருக்கலாம். கன்ஃபார்மே பண்ணாதவங்க எவ்வளோ பேர் தெரியுங்களா? 9879 பேர். கன்ஃபார்ம் பண்ணாதவங்களும் நாட் லெட்டர் வந்தவங்களும் இருக்கலாம், அண்ட் டிக்ளைன் பண்ணவங்களும் இருக்கலாம். அதாவது சீட்டே கன்ஃபார்ம் பண்ணாதவங்க இவங்கெல்லாம். அதாவது டிக்ளைன் பண்ணவங்களாகவும் இருக்கலாம், நாட் லெட்டராகவும் இருக்கலாம், பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கலாம், ஆப்சன்டீஸாக இருக்கலாம். தனித்தனியாக நமக்கு ரிப்போர்ட் கிடைக்கல. ஹிந்து அப்படிங்கிற பத்திரிக்கையில் வந்திருக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க்கு கீழே தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அது நீங்கள் விலாவரியாக பார்த்துக்கோங்க. 9879 பேர்த்துக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா இவங்க வேண்டான்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். காரணம் என்னென்னா இந்த ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ், இந்த டீம்டு யூனிவர்சிட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இது மேனேஜ்மெண்ட்டில் போயிருப்பாங்க, அண்ட் ஆல்சோ டீம்டு யூனிவர்சிட்டி அண்ட் ஆல்சோ டேனுவாஸு, மெடிக்கல் கவுன்சிலிங்கு இப்படின்னு சொல்லிட்டு ஆசோலேஷனாகவே இருப்பாங்க. அதனாலே நிறைய பேர் சீட்டு விட்ருப்பாங்க. ஸோ மொத்த சீட்டு கன்ஃபார்ம்டு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அக்செப்டன் ஜாயினா அக்செப்டன் அப்போடா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண கொடுத்தவங்க 29,266 பேர். ஸோ 29,266 பேர் தான் நமக்கு கன்ஃபார்மே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஹாப்பியாக எடுத்துக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. 39,195 பேர்த்தில் 10,000 பேருக்கு என்னாச்சு? ஸோ கட்டாயமாக நம்ம நினச்ச மாதிரி தான் 30,000 பேராவது சீட் எடுப்பாங்கன்னு சொன்னேன். இதில் இன்னும் கம்மியாகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது 29,000 பேரும் டிஎஃப்சி சென்டருக்கும் அண்ட் ஆல்சோ காலேஜுக்கும் போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு டவுட்டு தான். சில மாணவர்கள் ஃபீஸ் கட்ட முடியாமல் போகலாம், சில மாணவர்கள் ஆல்ரெடி எங்கேயாவது சீட் எடுத்து சும்மா அப்படியே வச்சுருக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி அக்யூரேட்டாக தெரியும். ஸோ இதுலேருந்து எவ்வளோ பேர் ட்ராப் ஆகுறாங்கன்னு தெரியும். இதனால் ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த சீட்டெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அந்த சீட்டெல்லாம் மிச்சமான சீட்டெல்லாம் அப்படியே ரவுண்ட் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். சரிங்களா? பயப்படாதுங்க. ரொம்ப ஹாப்பியான நியூஸு. ஸோ ஏன்னா ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கிடைக்குமா நானும் அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, இன்றைக்கி ஒரு டயர் 1 வீடியோ போடலாம், அதாவது டயர் 1 காலேஜில் என்னென்ன சீட்டு கிடைக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போடலான்ட்டு இருந்தப்போ தான் இந்த நியூஸ் என் கண்ணில் பட்டுது. அப்போது உங்களுக்கு இது சொல்லலாம்னு நினச்சேன். ரொம்ப ஹாப்பியான நியூஸ். நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். சாய்ஸஸ் மட்டும் அதிகமாக வைக்கணும் ரவுண்ட் 2 மாணவர்கள். ரவுண்டு 3 மாணவர்களுக்கு நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ரவுண்ட் 2 மாணவர்கள் அப்படி தான், சாய்ஸஸ் மட்டும் அதிகமாக வைங்க. கோர்ஸுக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ மொத்தமாக உங்களுக்கு தெரியும் 39,145 பேர் இருந்தாங்க ரவுண்டு 1ல் டோட்டலாக. சீட்டு கன்ஃபார்ம் பண்ணது, சீட்டு அலர்ட் ஆனது எவ்வளோ பேத்துக்கு அப்படின்னா 35,125 பேர். இதை பார்த்து நான் பயந்தேன். அண்ட் கன்ஃபார்ம் பண்ணாதவங்க, அதாவது இதில் கன்ஃபார்ம் பண்ண நாட் கன்ஃபார்ம்னா ஆப்சன்டீஸாக இருக்கலாம், இல்லை அதான் ஆப்சன்டீஸாக சீட் அலர்ட் ஆகனா ஆப்சன்டீஸாக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். ஸோ நாட் அலர்ட்டடாக இருக்கலாம். 5,859 மெம்பர்ஸ் சரிங்களா கன்ஃபார்ம் ஆகாது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 29,266 பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனே ஆகிருக்கு. அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், ஜென்ரல் இங்கே போட்டிருக்கேன், 7.5 இங்கே போட்டிருக்கேன். ஜென்ரல்னால் 39,145 பேர் பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சீட்டு அலர்ட் ஆனது 32,663 பேர். அக்செப்டன் ஜாயின் கொடுத்தவங்க 16,558 பேர். இவங்க எல்லாருமே காலேஜ் போயிடுவாங்களான்னு கேட்டால் தெரியல. ரிப்போர்ட் பண்ணவங்க கூட போகலாம், பார்க்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னோட கணிப்பு என்னென்னா 16 பேர் போயிடுவாங்க, ஒரு 500 பேரோ என்னமோ தான் மிஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சிக்கு போகணும். அவங்க 10,471 பேர் அக்செப்டன் அப்போர்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு கிடச்சிருக்கு அவங்களுக்கு. இவங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இவங்க எல்லோரும் டிஎஃப்சி போகிறக்கு வெயிட் பண்ணுறாங்க. அக்செப்டன் அப்போர்ட் 10,471 பேர். கன்ஃபர்மேஷன் மொத்தமாக பண்ணவங்க 27,029 பேர். ஸோ இதில் டிக்ளைன் பண்ணவங்க, நாட் லெட்டர் வந்தவங்க கணக்கில் வரல. ஏன்னா டிக்ளைன் பண்ணவங்க ரவுண்ட் 2 போயிருக்கலாம், இல்லை டிக்ளைன் பண்ணி அப்போர்டுக்கு வெயிட் பண்ணலாம், இல்லை பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு வேணாம் நான் அடுத்த ரவுண்டுக்கு போய்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுவும் கிளிக் பண்ணியிருக்கலாம். நாட் லெட்டர் வந்திருக்கலாம். ஸோ 26ஆம் தேதி ஹாப்பியான நியூஸும் இருக்குது. 26ஆம் தேதி அப்போர்டு ரிசல்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகுது. நாட் லெட்டர் யாருக்கெல்லாம் வந்தோ கவலைப்படாதீங்க, சீட்ஸ் கிடைக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னுடைய மாணவனுக்கே ஒருத்தனுக்கு நாட் அலர்ட் வந்துச்சு, நான் பயந்து போனேன். ஆனால் சீட்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு இப்போ தான் தெரியுது. கட்டாயமாக அந்த அப்போர்டு ரிசல்ட் கொடுத்தவங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கும் சீட்டு மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஜூலை 26 ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். கன்ஃபர்மேஷனே கொடுக்காதவங்க 5,634 பேர் ஜென். ஸோ 7.5 ரிசர்வேஷனில் டோட்டலாக பார்த்திங்கன்னா 2,662 பேர். இதில் சீட் அலர்ட் ஆனது 2,462 பேருக்கு அலர்ட் ஆயிருந்துச்சு. இதில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணவங்க, அக்செப்டன் ஜாயின் கொடுத்தவங்க 1,565 பேர், அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தவங்க 672 பேர். அதாவது இவங்க காலேஜுக்கு போகணும்,
ஜாயின் பண்ண போகிறவங்க இவங்க வந்து டிஎஃப்சிக்கு போகணும். எல்லாருமே 23ஆம் தேதிக்குள்ளே போகணும். ஸோ போகலாம் அப்படின்னா சீட் ரத்தாயிடும். 7.5 ரிசர்வேஷன் இலவச சீட்டு. ஸோ இந்த இலவச சீட்டு வேண்டான்னு சொல்லுவாங்க. நாட் கன்ஃபார்ம்னா டிக்ளைன் பண்ணியிருக்கலாம், ஆப்சென்டீஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ ஆப்சென்டீஸ் இல்லை, ஐ மீன் டிக்ளைன் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம், நாட் அலர்ட்டாக இருந்துக்கலாம். 225 பேர் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம்டு அதாவது டோட்டலாக கன்ஃபார்ம் ஆனவங்க எவ்வளோ பேர் அப்படின்னா அக்செப்டன் அப்போடு அக்செப்டன் ஜாயின் சேர்த்து பார்த்தீங்கன்னா 2237 பேர். நான் சொல்லக்கூடிய விஷயம் 7.5ல் 225 பேர் தப்பு பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 7.5ங்கிறது இலவச சீட்டு ஏன் விட்டாங்கன்னு தெரியல, பிடிக்காமல் போயிருக்கலாம் அந்த காலேஜ், இல்லை என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். சரி, எனிவே இந்த ரவுண்ட் 1 ரிப்போர்ட்டை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ரவுண்டு 2க்கு ரவுண்டு 3ஆக இருந்தாலும் ரவுண்ட் 2ஆக இருந்தாலும் ஒன்று வெயிட் பண்ணுங்கள். கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாமான்னு கேட்டால் வெயிட் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு எண்ணம் தான் உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கணும், ஈஸி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் நான் கவுன்சிலிங்கில் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கல்லூரி மட்டும்தான் பார்த்து வச்சுருப்பீங்க, ஒரு 5 கல்லூரி, அது மட்டும்தான் வைக்கிறீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் அப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியாது. சாய்ஸஸ் வந்து அதிகமாக கொடுக்கணும். இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் வரைக்கும் போகலாம். மெக்கானிக்கல் வேண்டாம்னா ட்ரிபிள்இ வரைக்கும் வந்து நிப்பாட்டுங்க. அதுமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் எல்லா கோர்ஸுமே பாருங்கள், ப்ளஸ் ஈஸியும் பாருங்கள். வெறும் கம்ப்யூட்டர் மட்டுமே நான் பார்ப்பேன், வெறும் கம்ப்யூட்டர் மட்டுமே பார்த்துட்டு ஈஸி மட்டும் பார்ப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதேமாதிரி காலேஜஸும் நிறையா கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். குறிப்பிட்ட ஒரு 4 காலேஜில் மட்டும் போடாதீங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மாட்டுக்குங்க. ஏன்னா போட்டிக்கு 98,000 பேர் பக்கம் இருக்காங்க. அப்போ 98,000 பேரில் எவ்வளோ பேர், இது ஒரு அட்வான்டேஜ், எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10,000 to 15,000 பேராவது ஆப்சென்டீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நமக்கு நன்மையும் இருக்குது, ஒரு பக்கம் தீமையும் இருக்குது, அதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக பண்ணுறது. நீங்கள் ஒரு 4 காலேஜை பார்த்து வச்சுட்டு அங்கே மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் பிடிச்ச கோர்ஸ் மட்டும் அந்த கம்ப்யூட்டர் மட்டும்தான் வைப்பீங்க, கோர்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணாது. அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி ஓசியாக இருந்தால் பிசியாக இருந்தால் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க, சாய்ஸ் அதிகமாக வைக்க சொன்னாலும் வைக்க மாட்டீங்க. ஏன்னா ஓசி பிசிக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ ஏன்னா பார்ட்டிசிபேஷன் அதிகம். ஓசியில் வந்து ஜென்ரல் கேட்டகரினால போட்டி இருக்கும், பிசிக்குனால பார்ட்டிசிபேஷன் அதிகம். அப்போது உங்கள் ரிசர்வேஷனில் அதிகமான போட்டி இருக்கும். அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா ரவுண்ட் 2ல் பர்ஃபெக்டாக அடிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் யாரையும் வெயிட் பண்ண வேண்டாம், நீங்கள் போய் வேறு காலேஜில் போய் மேனேஜ்மெண்ட்டில் போய் போடுங்க அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணலாம். பட் நான் சொன்ன விஷயமெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. காம்ப்ரமைசேஷன் இல்லைன்னா நாங்கள் இதில் தான் படிப்போன்னு ஒரு காலேஜ் வச்சுருப்பீங்க, ஒரே ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் போடுவீங்க. கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாது. சாய்ஸஸ் அதிகமாக கொடுக்கணும். சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதலான ரிப்போர்ட் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். மொத்தமாகவே எடுத்தவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு பார்க்கும்போது ஹிந்து நியூஸில் வந்தது ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரும் வந்தவங்க இவ்வளோ பேர் தான். ஸோ மீதியெல்லாம் டிக்ளைனாக இருக்கலாம், மீதியெல்லாம் டிக்ளைன் அப்போர்டாக இருக்கலாம், இல்லை மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஆப்சென்டீஸாக இருக்கலாம். அந்த ரிப்போர்ட் டோட்டலாக வரல. ஸோ எல்லாமே 26ஆம் தேதி தெரிய போகுது. வேக்கன்சிஸ் வரட்டும், ரவுண்ட் 2க்கான வேக்கன்சிஸ் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ரவுண்ட் 2 கூட ரவுண்ட் 1 மாணவர்கள் எவ்வளோ பேர் வராங்க. டிக்ளைன் பண்ணவங்க நாட் அலர்ட்டர்லாம் சீட்டு கிடைக்கலன்னா அப்படியே டேரெக்டாக நம்ம இந்த ரவுண்டு வந்துடுவாங்க. செகண்ட் ரவுண்ட் டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுங்கிறது வந்துடுவாங்க. டிக்ளைன் அப்போர்டு வெயிட் பண்ணணும், நாட் அலர்ட்னு வெயிட் பண்ணணும். ஏன்னா எல்லாம் அப்போர்டுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அப்போர்டில் எதுவும் கிடைக்கல, அதாவது அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு பட்சத்துக்கு நம்ம ரவுண்டு தான் வருவாங்க. அது எவ்வளோ பேர் வராங்கன்னு பார்க்கலாம். ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பியான நியூஸ் தான், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா 39,000 பேரில் இவ்வளோ பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா 10,000 பேர் மிஸ்ஸிங். இவ்வளோ பேர் தான் வந்து சீட்டு கிடச்சி போகிறாங்க. ஸோ இதில் யார் டிஎஃப்சி போகிறா, யார் வந்து ஜாயின் பண்ண போகிறான்னு தெரியல. இதுலேயும் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவனுக்கு பிடிக்காத காலேஜாக இருக்கும், சரி வேண்டாம் எதுக்கு போய்ட்டு விட்டுட்டு போகலான்ட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காங்க. பொறுத்து இருந்தால் பார்க்கணும் எதாக இருந்தாலும். ஸோ அதனால் பொறுமை காக்கவும் உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ அதுக்கான டைம் தான் உங்களுக்கு. அடுத்த வீடியோ வருது ரவுண்ட் 2க்கு. டயர் 1ல் என்னெல்லாம் சீட்ஸ் இருக்கலாம், என்னெல்லாம் கோர்சஸ் இருக்கலாம், என்னெல்லாம் காலேஜஸ் இருக்கலாம்னு நான் சொல்ல போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.